بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى ما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தையும் சமாதானம் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீது உண்டாகட்டும். ஆமீன். சின்ன அசைவுகள் வேணும். 40 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சின்ன மூமெண்ட் மனசுக்கும் வேணும், பிசிக்கலுக்கும் வேணும், மென்டலுக்கும் வேணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்முடைய டாக்டர் கமாலுதீன் சாப் மிக அழகாக, போர்வையாக, தெளிவாக எல்லோரும் செயல்படுத்தும் விதத்துல அவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. எப்பயுமே ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி, ஒரு நாட்டினுடைய உருவாக்கம், ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சி என்பது அது ஒரு நாள்ல பேசி ஒரு இரவுல அல்லது ஒரு வருடத்துல மாறாது. ஒரு சமூகம் கட்டமைக்கப்படணும்னா குறைஞ்சது 10 வருஷம் ஆகும், அதிகபட்சம் 33 வருஷம் ஆகும். அதுவரையும் நீண்ட இலக்கு, தொடர் பயணம், கடின உழைப்பு, நேர்மறையான சிந்தனை, இந்த 4 தான் வளர்ச்சியினுடைய 4 மிக முக்கியமான தூண்கள். நீண்ட இலக்கு வேணும், தொடர் பயணங்கள் வேணும், திரும்ப திரும்ப கன்சிஸ்டன்சி தான் எல்லாமே. மாற்றம் என்பது உடனே நிகழாது. அதுக்கு ஒரு சரியான திட்டமிடுதலும் வேணும், தொடர் பயணம் வேணும். நீண்ட இலக்கு, தொடர் பயணம், கடின உழைப்பு. உட்கார்ந்து இருந்த இடத்துல எதையும் மாற்ற முடியாது. பயணிக்கணும், பார்க்கணும், கனெக்ஷன்ஸ் அதிகப்படுத்தணும். நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சிகளையும் செய்யும். நீங்க முயற்சிகள் செய்யாம மாற்றங்களை கொண்டு வர முடியாது. நேரு தன்னுடைய புத்தகமான டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். தமிழ்லையும் டிரான்ஸ்லேட் ஆகி வந்திருக்கு, 2 பாகங்கள். ரொம்ப அற்புதமான புத்தகம். இந்தியாவுடைய கட்டமைப்புல நேருவினுடைய பிளான் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அவர் இப்ப ஹாஜியாரோட டிஎஸ்எல் ஹாஜியாரோட பேசிட்டு இருக்கும்போது நிறைய சிந்தனைகளை அவங்க எனக்கு பேசினாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாங்க. அதுக்கு மிக அழகா அவங்க சொன்னாங்க, சுதந்திரத்துக்கு முன்னாடியே நேரு ஒவ்வொரு முக்கியமான நபர்களை சந்திப்பாராம். போய் சந்திச்சு இந்த நாடு சுதந்திரம் பெற்றுட்டா நம்ம எப்படி இந்த நாட்டை கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆய்வுகள், நிறைய கட்டுரைகள், நிறைய புத்தகங்கள்லாம் எழுதினார். அப்படி எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. அந்த புத்தகத்துல அவர் சொல்லுவாரு, உலகத்துல அதிக மக்கள் தொகையை கொண்ட நாடு, இவ்வளவு பெரிய மக்களை கொண்ட நாடு இந்தியா ஏன் பலகீனமாக இருக்குது, எதனால இது பலகீனமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லும் போது 6 காரணங்கள் சொல்லுவார். ஒன்று, முதல்ல சொல்லுவாரு பிணி. இங்க நோய்கள் ஜாஸ்தியாக இருக்குது. இங்க மனிதர்கள் ஆரோக்கியம் இல்லாம குறைவாக இருக்காங்க. 2வது, இங்க ஹியூமன் ரிசோர்ஸா இல்ல, மனித வளமாக இல்ல. இங்க நிறைய மக்கள் இருக்கிறாங்க, ஆனா மனித வளமாக அவங்க இருக்கிறாங்கன்னா இல்ல. 3வது, இவங்களுக்குள்ள ஒற்றுமைகள் ரொம்ப குறைவாக இருக்குது. இப்படி ஒரு 6 முக்கியமான காரணங்கள் சொல்லுவார். அப்ப நாம இந்த சமூகத்தை, இந்த நாட்டை, இந்த தேசத்தை ஒரு வலிமையான பாதையில கொண்டு வரணும் அப்படின்னா நமக்கு அழகான திட்டமிடுதல், ஒரு இலக்கு நமக்கு வேணும். இப்ப கமாலுதீன் சாப் பல சிந்தனைகளை, பல கருத்துக்களை சொல்லிட்டாங்க. இதை நீங்க எப்படி செயல்முறை வடிவத்துல கொண்டு வர போறீங்க, இதை எப்படி செயல்படுத்தணும்? இந்த வெற்றி பெற்றவங்க எல்லாம் ஒரு ஃபார்முலாவை பின்பற்றுவாங்க. யாரெல்லாம் வெற்றி பெற்று இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்களோ அவங்க ஒரு ஃபார்முலாவை பின்பற்றுவாங்க. ஒன்று, அந்த ஃபார்முலாவை அறிந்து பின்பற்றுவாங்க, அல்லது அந்த ஃபார்முலா அறியாமையே, அவங்களுக்கு தெரியாமலே அந்த ஃபார்முலாக்குள்ள அவங்க இருப்பாங்க. ஒன்று, ஒரு வேலையை செய்யும் போது நான் ஏன் செய்கிறேன் அப்படிங்கிற தெளிவான பார்வை நமக்கு வேணும். நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்களோ அந்த பிசினஸ் நான் ஏன் செய்கிறேன், இந்த பிசினஸ் நான் ஏன் செய்கிறேன், இதனுடைய நெளிவு சுழிவுகள் என்ன, இதனுடைய அப் டவுன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஏன் அப்படிங்கிற ஒரு தெளிவான திட்டமிடுதல் உங்களுக்கு வேணும். முதல் விஷயம், நீங்க அப்பதான் ஜெயிக்க முடியும். ஏன் செய்கிறேன், இந்த வேலையை நான் ஏன் செய்கிறேன். அது எல்லாத்துலயுமே, நாட் ஓன்லி ஃபார் பிசினஸ், குடும்பம், ஃபேமிலி, சொசைட்டி, இபாதத்துகள், தொழுகை, வணக்கம், எல்லாத்துலயுமே கவனமில்லாத சமூகமாக நம்ம இருக்கிறோம். போதும் என்ற மனப்பான்மை, போதும் எண்ணத்தை சம்பாதிச்சு, எண்ணத்தை வேலை பார்த்து, எண்ணத்தை பண்ணும், இப்படின்னு ஒரு வெக்ஸ் நமக்கு இருக்கு. யாரு ஜெயிக்கணும்னு விரும்புறாங்களோ அவங்க திரும்ப திரும்ப உழைக்கணும். ஒரு வேலையை செய்யும் போது இதை நான் ஏன் செய்யறேன், இதனுடைய அவுட்கம் என்ன, இதனுடைய
சிஸ்டம் என்ன, இதனுடைய நெளிவு சுழிவுகள் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். அத்தா ஒரு பொட்டி கடை வச்சிருப்பாரு, தாத்தா ஒரு பொட்டி கடை வச்சிருப்பாரு, மகனும் அதே பொட்டி கடையில இருப்பார், பேரனும் அதே பொட்டி கடையில தான் இருப்பார். சமுதாயத்தினுடைய நிகழ்வுகளை சொல்றோம். பொட்டி கடையிலிருந்து நான் எப்படி ஒரு ஸ்டோரா இதை மாத்தணும், ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா எப்படி கன்வெர்ட் பண்ணணும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை நான் எப்படி இதை ஒரு பெரிய ஷாப்பிங் மாலா எப்படி உருவாக்கணும் அப்படின்னு யோசிக்கணும். அப்படி யோசிச்சதுனாலதான் லூடு வந்துச்சு, அப்படி யோசிச்சதுதான் வால்மார்ட் வந்துச்சு, அப்படி யோசிச்சதுதான் டிமார்ட் வந்துச்சு. உலகத்துல உள்ள எல்லாமே ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற யோசனை, சிந்தனை, பயிற்சிகள் ரொம்ப முக்கியம். அதனுடைய வெளிப்பாடுதான் இது போன்ற வகுப்புகள். இங்க வந்திருக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும், நான் வந்துட்டு போனா என்ன ஆயிருவேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படி கிடையாது. இங்க பேச பேச கேட்க கேட்க நீங்க பக்குவப்பட ஆரம்பிப்பீங்க. உங்களை அறியாமலே நீங்க பயிற்சி அடைஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் போது சரியா உங்களுக்கு கனெக்ட் ஏற்படுத்தி அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அதற்கு தான் இது போன்ற நிகழ்வுகளுடைய காரணம். அதனால ஒரு வேலையை செய்யும் போது நான் ஏன் செய்யறேன் அப்படின்னு தெளிவான பார்வைக்குள்ள வாங்க. இந்த சமுதாயத்தினுடைய பெரும் பலகீனமே என்னன்னா கவனமின்மை, அட்டென்ஷன் கிடையாது. நம்மளுக்கு அட்டென்ஷன் ரொம்ப குறைவாக இருக்கு. பேசும்போது கவலைப்படுவோம், செய்வோம், நினைப்போம், பேசி முடிச்சு வெளியே போனோடனே அதை மறந்துடுவோம், சாப்பிட்டோட மறந்து போயிடும். இவர் என்ன பேசினாரு, எதுக்கு கூப்பிட்டாங்கன்னே தெரியாது. அப்படி இருக்கக்கூடாது. இரண்டாம் உலக போருக்கு பின்னாடி 1939 இருந்து 44 வரைக்கும் இரண்டாம் உலக யுத்தம் நடந்துச்சு. செகண்ட் வேர்ல்டு வார். செகண்ட் வேர்ல்டு வார்ல 3 முக்கியமான நாடுகள் ரொம்ப கீழ்நிலைக்கு போனாங்க. திட்டமிட்டு அந்த நாடுகள் சிதைக்கப்பட்டுச்சு. ஒன்று ஜப்பான், ஹிரோஷிமா நாகசாகியினுடைய வீழ்ச்சி. இரண்டாவது சைனா, அபின் வார். எந்த அளவுக்கு பிரிட்டிஷ் திட்டமிட்டாங்கன்னு சொன்னா வரலாற்றுகளை படிக்கணும். சமூக கட்டமைப்பை நம்ம ஏற்படுத்ததான் ஒன்று சேர்ந்திருக்கோம். எம்பவர்மெண்ட் ஆஃப் சோசியல் கண்டிஷன்ஸ். நம்ம சமூகத்தை கட்டமைக்கத்தான் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கோம். தனி மனித வளர்ச்சி மட்டும் இல்ல, தனி மனித வளர்ச்சி அதுல மிக முக்கியமான பகுதி. ஆனா நோக்கம் என்ன அப்படின்னா சமூக கட்டமைப்பு, நாட்டினுடைய வளர்ச்சி, நாட்டினுடைய உருவாக்கம், வருங்கால சந்ததிகளுடைய உருவாக்கம். இரண்டாவது நாடு சைனா. சைனா திட்டமிட்டு வீழ்த்தப்பட்டுச்சு. சைனால என்ன செஞ்சாங்கன்னா அபின் வார் அப்படின்னு ஒரு யுத்தமே நடந்துச்சு. பிரிட்டிஷ் என்ன பண்ணா வெஸ்ட் பெங்கால்ல அபின் அந்த போதை வஸ்துக்களை விதைக்க வைத்து அதை அறுவடை செய்து அதை கொண்டு போய் சைனால போய் மக்கள்கிட்ட கொடுத்து கிட்டத்தட்ட 36% வாலிபர்கள் அங்க அபினுக்கு அடிமைகளாக மாத்தினாங்க. சைனா அப்படித்தான் பிரிட்டிஷ் வீழ்த்துறாங்க. இரண்டாவது நாடு. மூணாவது ஜெர்மனி தோத்து போச்சு இரண்டாம் உலக யுத்தத்துல. அந்த நாட்டினுடைய எல்லா அடிப்படைகளும் பிடுங்கப்பட்டுச்சு. நம்ம இப்ப இந்தியாவுல எப்படி இருக்கிறோமோ அதை விட மிக மோசமான நிலையில அந்த கம்யூனிட்டி, அந்த மக்கள் இருந்தாங்க. அவ்வளவு மோசமாக இருந்தாங்க. அந்த நாடு அவ்வளவு கீழ்நிலைக்கு அந்த நாடு தள்ளப்பட்டுச்சு, ஜெர்மனி. ஆனா எப்படி எழுச்சி அடைந்தாங்க, எப்படி உருவானாங்க நம்ம யோசிச்சு பார்க்கணும். We are not liability of India, we are asset of India. நாம் இந்தியாவுடைய சுமைகள் கிடையாது, இந்தியாவுடைய சொத்துக்கள். தமிழகத்துல என்ன இல்லை, எல்லாமே இருக்கு. சவுத் இந்தியா இஸ் பெட்டர் தென் ஹோல் இந்தியா. அவ்வளவு வலிமையான பகுதியில் நம்ம வாழ்றோம். வாழும்போது இப்ப வாழ்கின்ற நாம அடுத்த தலைமுறையை உருவாக்கணும்னா இப்ப நாம கொஞ்சம் தியாகம் செய்யணும், அர்ப்பணிக்கணும், உழைக்கணும், கடினமாக இருக்கணும், வேலை செய்யணும். அதை நம்ம செய்தால் மட்டும்தான் அடுத்த தலைமுறைகள் உரிமைகளை அடைந்த, சுதந்திரங்களை அடைந்த, கலாச்சாரங்களை பாதுகாத்த சமூகமாக கட்டமைக்க முடியும். இப்ப நாம இந்த 3 நாடுகள், ஜப்பான், சைனா அண்ட் ஜெர்மனி, இந்த 3 நாடுகளும் 1972 வரைக்கும் இந்தியா போல தான் இருந்துச்சு. இந்தியாவில் எப்படி பிரிக்கப்பட்ட அமைப்பு இருக்கு, இந்தியாவுடைய ஜிடிபி என்ன, இந்தியாவுடைய ஹியூமன் ரிசோர்ஸ் என்ன, எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆனா 72க்கு பிறகு நீங்க கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா அந்த கம்பேரிட்டிவ் சைனா அண்ட் இந்தியா, கம்பேரிஷன் ஜப்பான் அண்ட் இந்தியா கணக்கு பண்ணீங்கன்னா நம்மளை விட 40 மடங்கு வளர்ந்துட்டாங்க. 40 மடங்கு. எப்படி வளர்க்கப்பட்டுச்சுன்னா தொடர் பயிற்சிகள், தொடர்படியான பயிற்சிகள். சைனாவுடைய ஒற்றை விரல் புரட்சின்னு ஒரு புத்தகம் இருக்கு. அதுல சொல்றாங்க 72க்கு பிறகு நாங்க எப்படி இவ்வளவு பெரிய பூமி ஆனோம், எப்படி மனிதர்களை நாங்கள் மனித வளமாக மாற்றணும். இப்ப இங்கேயுமே கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள், உலகத்திலே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா. 140 145 ஆயிடுச்சு. அவன் 140 கிட்ட அவனும் வந்துட்டான். நமக்கு அவங்களுக்கு ரொம்ப ஒரு 1% 2% தான் வித்தியாசம் மக்கள் தொகையில. ஆனா நம்மளை விட அதிகமான ஹியூமன் ரிசோர்ஸா எப்படி கன்வெர்ட் ஆனாங்கன்னா தொடர்படியான பயிற்சி, தொடர்படியான பயிற்சி. இரண்டாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஆய்வுகள் செஞ்சாங்க, திட்டமிட்டு ஆய்வுகள் செய்தாங்க.
ஒரு ஆள் அந்த சைனாவை பொறுத்தவரை ஜப்பானை பொறுத்தவரை 2 பேர் பேசுனாங்கன்னா தன்னுடைய தெருக்களை பத்தி பேசுவாங்களாம். தெரு இப்படி இருக்குது, தெருவில் சாக்கடை சரியில்லை, தெருவை நம்ம டெவலப் பண்ணணும்னு பேசுவாங்க. ஜெயிக்கிறாங்க, தோக்குறாங்க, செய்ய முடியுது, செய்ய முடியல பேசுவாங்க. 3 பேர் பேசுனாங்கன்னா ஊரை பத்தி பேசுவாங்களாம், ஊரினுடைய வளர்ச்சியை பத்தி பேசுவாங்க. 4 பேர் பேசினா நாட்டை பத்தி பேசுவாங்க, நாட்டினுடைய வளர்ச்சியை பத்தி. நாம இன்னைக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம் என்னன்னா பயிற்சிகள், தொடர் பயிற்சிகள். அந்த பயிற்சிகள் நீங்க கலந்துக்க உங்களை அறியாமையே நீங்க வளர்ச்சி அடைவீங்க, நீங்க இம்ப்ரூவ் ஆவீங்க. உங்களுக்கு அது புரியாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு உங்களுடைய பேச்சு, உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய குடுக்கல் வாங்கல், உங்களுடைய கனெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பூமியா தெரியும். எப்ப தெரியும்னா இது போன்ற பயிற்சிகள் மூலமா தெரியும். ஒரு வேலையை செய்யும் போது ஏன் செய்யறேங்கிறத தெரிந்து செய்யுங்க. 2வது என்ன செய்யணுங்கிற பிளான் நம்மள்ட்ட இருக்கணும். என்ன செய்ய போறோம், ஸ்டெப் 1 என்ன, ஸ்டெப் 2 என்ன, ஸ்டெப் 3 என்ன. பிசினஸ் அப்படிங்கிறது ரிஸ்க் தான். பிசினஸ் கஷ்டமான ரிஸ்க் தான். வெளியிருந்து பார்க்கும்போது பயமா இருக்கிற மாதிரியே தெரியும். பணம் போட்டா கிடைக்குமா, வருமா, வராதா அப்படிங்கிற பயம் இருக்கத்தான் செய்யும். ஆனா தைரியமாக யார் அதை விளங்கி புரிந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகி பயிற்சி எடுத்து உள்ள இறங்குறாங்களோ மிகப்பெரிய சேஞ்சஸ் உங்களால கொண்டு வர முடியும். ஏன்னா 1000 ஆண்டுகள் பிசினஸ் உள்ள கம்யூனிட்டி இஸ்லாமிக் கம்யூனிட்டி, 1000 years பிசினஸ் பண்ண கம்யூனிட்டி. ஆனா இன்னைக்கு எல்லா நிலையிலும் சமூகத்துல பின்தங்கிய மக்களாக நம்ம மாறணும். இதுல இருந்து மக்களை மீட்டெடுக்கணும்னா நாட்டினுடைய வளர்ச்சியில பங்கு பெறக்கூடிய மக்களை அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யணும். அப்ப 2வது என்ன பண்ண போறோம், நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க, அந்த பிசினஸ்னுடைய மெத்தடாலஜி என்ன, அதனுடைய ஸ்டெப்ஸ் என்ன, அதுல கிட்டத்தட்ட 7 ஸ்டெப்ஸ் 6 ஸ்டெப்ஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் ப்ராசஸா எப்படி கத்துக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு உமர் முக்தார்னு ஒருத்தர் இருந்தார். ஓகே, நாங்க சாம்பர்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கும் போது 2 கடையோ 3 கடையோ இருந்துச்சு. இன்னைக்கு அவர் கிட்ட 24 ஷோரூம் வச்சிருக்காரு. 24 ஷோரூம் தமிழ்நாடு முழுக்க ஆரம்பிக்கிறார். இது மாதிரி பல பிசினஸ் மேன் இந்த வகுப்புக்கு வந்து கேட்டு பேசி அந்த ஷேர் நாலேஜின் விதமாக ஒரு கட்டத்துல அவரே சொன்னாரு, போனோம்னா எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, நாங்க பல ஆண்டுகள் முயற்சி செய்தோம், ஆனா இந்த கனெக்ஷன் மூலமாக எங்களுக்கு இவ்வளவு பெரிய கட்டமைப்புகள் உண்டாயிருக்குது. இப்ப நீங்க தமிழ்நாடு முழுக்க 34 டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம கனெக்ட் ஆயிருக்கு, 34 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல. இப்ப இங்க இருந்து ஒரு ராமநாதபுரத்துக்கு நான் போகணும்னா அங்க ஒரு பெரும் பிசினஸ் டீம் உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு என்ன தேவையோ அங்க உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. அங்க இருந்து இங்க வர்றாங்க, சேலத்துக்கு வர்றாங்க, சேலத்துல டீம் இருக்கு. தமிழ்நாடு முழுக்க நமக்கு எல்லா பிசினஸ் மேன், கல்வியாளர்கள், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், காலேஜஸ், ஸ்கூல்ஸ், மதரசாக்கள் எல்லாத்துடைய தொடர்புகள் இருக்கு. இந்த தொடர்புகளை நீங்க பயன்படுத்துங்க, தொடர்புகளை பயன்படுத்த கத்துக்கங்க. அதுக்கு உண்டான முயற்சிகள் என்னங்கிறத செய்ய ஆரம்பிங்க. அப்ப அந்த பிளான் என்ன செய்ய போறோம், என்னுடைய பிசினஸ் இதுதான். நீங்க அழகா என்ன செய்யலாம், ஒவ்வொருத்தவங்களும் அடுத்த ஒரு 2 நாள் டைம் கொடுக்குறேன். எனக்கு உங்க பிசினஸ் பத்தி ஒரு மாஸ்டர் பிளான் எழுதுங்க. முதல்ல போரம் மூலமாக அது ஒரு மாடல் வேற நான் அனுப்புறேன், ஒரு எஸ்ஓபி மாடல் அனுப்புறேன். உங்க பிசினஸ் பத்தி அதனுடைய ஸ்ட்ரென்த் என்ன, அதனுடைய வீக்னஸ் என்ன, அதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, அதனுடைய த்ரெட்ஸ் என்ன, ஸ்வாட் அனலைசிங் அண்ட் பெஸ்ட் அனலைசிங் சொல்லுவாங்க. இந்த அனலைசிங்க ஒரே பேப்பர்ல செஞ்சு பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சு போய் மாஸ்டர் பிளான் பண்ணுங்க. நீங்க சின்ன கடை வச்சிருந்தாலும் சரி, இல்ல குட்டியோண்டு வியாபாரம் செஞ்சாலும் சரி, நீங்க என்ன செஞ்சாலும் ஒரே பேப்பர்ல ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணுங்க. என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கறத ஒரு பேப்பர்ல ரெடி பண்ணி பிளான அப்படி யோசிங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு 50% தீர்வு எங்க இருக்குன்னா நீங்க எழுதுனா 50% தீர்வு கிடைச்சிடும். எழுதுனாவே போதும், நீங்க உண்மையே செய்ய தேவையில்லை. உட்கார்ந்து உங்களுடைய பிசினஸ பத்தி ஒரு பேப்பர்ல எழுதுங்க. இத்தனை ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளவு சேலரிஸ் ஆகுது, எவ்வளவு விஷயங்கள் பண்றேன், இந்த மாதிரி திட்டங்கள், வருங்கால திட்டங்கள் இப்படி இருக்கு, என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு எழுதிட்டு நீங்க அப்படியே உத்து பாருங்கட, உங்களுக்குள்ள ஒரு பெரிய தாட் ப்ராசஸ் வரும். இவ்வளவு வளர்ச்சி என்கிட்ட இருக்குதா, இவ்வளவு திறமைகள் என்கிட்ட இருக்குதா, இவ்வளவு ரிசோர்ஸ் என்கிட்ட இருக்குதா, இவ்வளவு கனெக்ஷன்ஸ் என்கிட்ட இருக்குதா, இப்ப எல்லாமே என்கிட்ட இருக்குது, இப்ப நான் இவ்வளவு அமைதியா இருக்கிறேன் அப்படிங்கறத என்ன செய்யணும், ஆக்சுவலா நம்ம ஆழமாக யோசிக்கணும். அப்ப 2வது என்ன பண்ண போறேங்கிறது ரிட்டன்ல எழுதி பழகுங்க. நிறைய பேர் எழுதுறதே இல்லை. நான் சொல்றது நாட் ஒன்லி ஃபார் பிசினஸ் மட்டும் நான் சொல்லல, எல்லாத்துக்குமே நான் சொல்லுவேன். ஏன்னா சமீபத்துல யூஎஃப் உடைய மீட்டிங் இருந்துச்சு, நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. யூஎஃப் யுனைடெட் எக்கனாமிக் ஃபோரம் பெரிய லெவல்ல அவங்க பெரிய எல்லாம் பில்லியனியர் ட்ரில்லியனியர் பிசினஸ் மேன் தான் அதுல வந்தாங்க, பெரிய லெவல். இப்போ நம்ம நம்ம ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் எக்கனாமிக் சேம்பர், நம்மளுடைய சேம்பர்ஸும் யூஎஃப்பும் டைப் பண்ணியிருக்கோம், ஒரு எம்ஓஎம் போட்டிருக்கோம். என்னன்னா நீங்க மேல இருந்து எங்க ஊர்களுக்கு டிஸ்ட்ரிக்ட், உதாரணமாக ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்,
ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இன்ஷா அல்லாஹ் நாங்க இந்த வருஷம் ஒரு 20 நபர்களை நாங்க ஸ்டார்ட் அப் பிசினஸ்ல ஆரம்பிக்கிறதுக்கு பிளான் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம தேர்ந்தெடுத்து அந்த 20 பேர்த்துடைய ப்ரொஃபைலை எடுத்து யூஎஃப்க்கு அனுப்புறோம். இது மாதிரி நாங்க பண்ணலாம்னு இருக்கோம், உங்க சப்போர்ட் என்னன்னு கேட்டா அவங்க சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல இருந்து என்ன பண்ணலாம், கனெக்ஷன்ஸ் எப்படி கொடுக்கலாம், யாருக்கு என்ன உதவிகள் செய்யலாம் அப்படிங்கறத அவங்க நமக்கு பயிற்சி கொடுக்குறாங்க, திட்டமிடுறாங்க. அப்ப மேல இருந்து ஒரு டீம் வேலை செய்யணும், கீழ இருந்து ஒரு டீம் வேலை செய்யணும். இந்த 2 டீம் இணையும் போதுதான் சமூகத்துல மாற்றம் ஏற்படுத்த முடியும். அதனால உங்களுக்கான என்ன பிளான், நீங்க என்ன செய்ய போறீங்க, உங்களுக்கு தெரிந்த அளவுக்கு நீங்க எழுதுங்க. ரொம்ப ஓவராவும் சிந்திச்சு கடவுளகத்துல வாழ்ந்துட கூடாது, யதார்த்தத்தை விளங்காம எதை எழுதிடவும் கூடாது, என்ன இருக்குதோ அதை புரியாம இருக்கக்கூடாது. கரெக்டான முறையில சரியான முறையில உங்களுடைய திட்டம் உங்களுடைய பிளான் அப்படிங்கிறத ஒரு பேப்பர்ல எழுதி நீங்க 2-3 தடவை படிச்சு பாருங்க. உங்க பிசினஸ், உங்களுடைய ஐடியாலஜி, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய ஆய்வு எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். நீங்க சின்ன பொட்டி கடை வச்சிருந்தாலும் சரி, எப்படி அட்வர்டைஸ் பண்றீங்க எல்லாத்தையும் எழுதுங்க, எழுத்து வடிவத்தில் எழுதி பாருங்க, பெரிய சேஞ்சஸ் வரும். அப்ப என்ன பண்றோம்னு தெரிஞ்சுக்கணும். வெற்றியோட 3வது யார் மூலமாக செய்ய போறோம். நிச்சயமாக நான் அடிக்கடி சொல்லுவேன், கொஞ்சம் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அடுத்த லெவல் 2 கடை 3 கடை 4 கடை வச்சிருக்கீங்கன்னா தயவு செய்து ஒரு கன்சல்டன்ட ஒரு மென்டாரை வச்சுக்கங்க வாழ்க்கையில. அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. சில பேர் நல்ல பிசினஸ் பண்ணிருப்பாங்க, ஒரு காலத்துல பெரிய லெவல் பிசினஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்க தற்கால சூழ்நிலைய மார்க்கெட்டிங் சிஸ்டம் என்ன, தற்காலத்தில் ஏற்படுகின்ற அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார்முலாக்கள் என்ன, இன்னைக்கு உள்ள இஸ்லாம் பேங்கிங் சிஸ்டம் எப்படி போகுது, இன்னைக்கு கூடிய கஸ்டமர் கேர் எப்படி இருக்கிறாங்க, இன்னைக்கு உள்ள ஏஐ டெக்னாலஜி என்ன அப்படிங்கிறது தெரியாததுனால தாத்தா உருவாக்கி அத்தா உருவாக்கி பிசினஸ அடுத்த லெவல்ல கொண்டு போக முடியாம அதே லெவல்ல வச்சிருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. உங்க பிசினஸ அடுத்த லெவல்ல கொண்டு போகணும்னா இதை யார் மூலமாக செய்யலாம், யார் அட்வைஸ் வாங்கலாம், யாருடைய கன்சல்டன்ட் வாங்கலாம் அப்படிங்கறத தயவு செய்து ஒரு குறிப்பிட்ட லெவல் 2 கடை 3 கடை நீங்க ஒரு லெவலுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் ஒர்க் பண்றாங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு கன்சல்டன்ட் தேவை. நல்ல கருத்துக்களை உள்வாங்குங்க, நல்ல சிந்தனைகளை தெரிஞ்சுக்கங்க, தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. அடுத்த லெவல்ல எப்படி போகலாம், அதுக்கு அடுத்து ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை அவரை சந்திக்கும். எப்பயுமே நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு நீங்க கற்றுக்கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்க நிக்க முடியும். நீங்க கற்றுக்கொண்டதை நிப்பாட்டிட்டீங்கன்னா வளர முடியாது. இன்னைக்கு சாதிச்ச எல்லா கார்பரேட்டிசமும், இங்க இருக்கக்கூடிய எல்லா பெரிய பெரிய நிறுவனங்களும் எப்படின்னா அவங்க R&D அப்படின்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க, ஆய்வுகள் செய்யறாங்க. உதாரணத்துக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு கடையை பிடிக்க போறோம், ஒரு கடையை பிடிக்க போறோம்னா அந்த கடையினுடைய சைஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறத பொறுத்து R&D இருக்கு. ஒரு 30 ஃபீட்டாவது கடை இருக்கணும், அப்பதான் மக்களுடைய பார்வைக்கு அது தெரியும். எத்தனை பஸ் அந்த கடைக்கு முன்னாடி இந்த ரோட்ல போகும், எத்தனை கார் போகும், எத்தனை 2 வீலர் போகும், அப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் ஒரு கடையை ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கெல்லாம் ரிசர்ச் இருக்கு, இதெல்லாம் ஆய்வுகள் இருக்கு. அப்ப யார் மூலமாக நம்முடைய பிசினஸை டெவலப் பண்ண முடியும்? அவங்க 6 மாசத்துக்கு ஒரு தடவை 1 வருஷத்துக்கு ஒரு தடவை சந்திக்கணும். சந்திச்சாதான் அந்த திறமைகளை, அந்த நாலேஜ, அந்த விஷயத்தை நம்ம கையில் எடுக்க முடியும். நான் முதல்ல சொன்னேன், சைனா என்ன செஞ்சாங்கன்னா 1960 இருந்து 70 to 80 வரைக்கும் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுடைய அறிவாளிகளையும் சைனாவுக்கு கூட்டி வந்தாங்க. கூட்டி வந்து வகுப்புகள் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, பேச வச்சுக்கிட்டே இருப்பாங்க. மற்ற நாடுகள் அங்க இருக்கக்கூடிய சில மக்கள்லாம் அதை எதிர்த்தாங்க. ஏன் இவ்வளவு பணம் காசுகளை செலவு செஞ்சு ஆட்களை கொண்டு வந்து பேச வச்சுக்கிட்டே இருக்கீங்க? அந்த நாலேஜ் ஷேரிங் எந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க பண்றீங்களோ, அதுதான் உங்க வாழ்க்கையினுடைய பெரும் மாற்றமாக இருக்கும். கனெக்ஷன் அண்ட் ஷேரிங் ஆஃப் நாலேஜ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை யார் மூலமாக செய்ய போறோம்? 4வதாக எப்படி செய்ய போறோம்? நிறைய பேசலாம், நிறைய விஷயங்களை கேட்கலாம். இதை எப்படி செயல்முறை வடிவத்தில் படுத்தணும் அப்படிங்கறத முதல் பகுதியா தான் நான் சொன்னேன். உங்களை பத்தி, நீங்க பிசினஸை பத்தி, உங்களுடைய சிந்தனைகளை பத்தி எழுத்து வடிவத்தில் எழுதுங்கள். அதை எழுதுங்க, அதை உங்களுடைய மனைவி குழந்தைகளோடு ஷேர் பண்ணுங்க. எப்படி பண்ணலாம்? அதற்கு மிக முக்கியமான ஒரு ஆய்வாளர் 1370 ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அவர் பேர் இப்னு ஹல்தூன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஸ்காலர். அவருடைய புத்தகத்துக்கு பேர் தி இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதுல அவர் சொல்றாரு, ஒரு வியாபாரிகள் 6 விஷயங்களை பின்பற்றணும் வாழ்க்கையில. இந்த 6 விஷயங்கள் தான் உங்களோட வியாபாரத்தை நிலைநிறுத்தும். அற்புதமா அவர் எழுதுறார். ஒன்று நம்பிக்கை. நம்பிக்கையான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழுங்க. பிலீவ் ஈச் அதர். நம்புங்க, நம்பும்படி வாழுங்க. கஸ்டமருடைய நம்பிக்கையை அடையிறதுக்கு என்ன முயற்சியை செய்யுங்க. உங்களை நம்புங்க, உங்களுடைய மனைவியை நம்புங்க, உங்க ஃபேமிலியை நம்புங்க. எல்லாத்தையும் நம்பி, அந்த நம்பிக்கை என்பது மிக முக்கியமானது. அந்த இறைவனை நம்புங்க. அந்த நம்பிக்கை தான் உங்களை எல்லா நிலைக்கும் நிற்க வைக்கும்.
வெக்ஸாக வருத்தப்படுறாங்க. முதல்ல நம்பிக்கையை இம்ப்ரூவ் பண்ணுங்கிற. ரெண்டாவது நாலேஜ், கற்றுக்கொண்டே இருங்க. காலத்திற்கு தகுந்தா போல உங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுங்க. இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க இம்ப்ரூவ் பண்ணதான் மாற்றங்கள் நடக்கும். நீங்க இம்ப்ரூவ் பண்ணலன்னா மாற்றம் நடக்காது. நாலேஜ். மூணாவது பாண்டிங், ஃபேமிலி பாண்டிங். இங்க சில ஊர்கள் நல்ல பிசினஸ் பண்ணக்கூடிய சில ஊர்களை பாத்தீங்கன்னா, நான் ஆய்வு செஞ்சு சொல்றேன், அண்ணன் தம்பி அத்தா எல்லாம் அந்த ஃபேமிலி பாண்டிங்கை ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறாங்க. எந்த கம்யூனிட்டி, எந்த சமூகம், எந்த தனி மனிதன், எந்த குடும்பம் தன்னுடைய ஃபேமிலிங்க பாண்டிங்கா கரெக்டா வச்சு கொண்டு போறாங்களோ அந்த ஃபேமிலி மட்டும்தான் பிசினஸ அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாங்க. இன்னைக்கு 90% ஃபெயிலியருக்கான காரணம் என்னன்னா ஃபேமிலி பாண்டிங் கிடையாது. நம்ம அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை, அத்தாவுக்கும் மகனுக்கும் சண்டை. ஒரே வீட்டுல அண்ணன் தம்பி வியாபாரம் செய்வாங்க, கல்யாணம் முடிச்சு வந்தோடனே அண்ணன் தனியா தம்பி தனியா எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு போயிடும், உடஞ்சு போயிடும். இன்னைக்கு அதானியுடைய சிஸ்டம், அம்பானியுடைய சிஸ்டம், டாடாவுடைய சிஸ்டம் எல்லாம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இன்னைக்கு நிக்குதுன்னா அதுக்கு காரணமே ஃபேமிலி பாண்டிங் தான். அதுக்கு முக்கிய நேரம் கொடுக்கணும். மனைவி நம்மள ஏத்துக்கணும். மனைவியுடைய அன்பு நமக்கு கிடைக்கணும். ஒரு பிசினஸ் சக்சஸ் ஆகணும்னா எல்லாத்தினுடைய இணைப்பு பாலம் இருக்கணும். தனி மனிதனாக எல்லாம் சக்சஸ் ஆக முடியாது, தனியா ஆக முடியாது. மிகப்பெரிய தோல்வியை நோக்கி நகர்ந்துருவோம். அதனால மூணாவது மிக முக்கியமான ஒரு பகுதியாக ஃபேமிலி பாண்டிங்கை அவங்க சொல்றாங்க. நாலாவது ஜாயிண்ட் வெஞ்சர், கூட்டு பொருளாதார கொள்கை. அதன் மீது கவனம் செலுத்துங்க. கூட்டு பொருளாதார கொள்கை தான் ஷேர் மார்க்கெட். ஆக்சுவலா ஷேர் மார்க்கெட்டுடைய அடிப்படையே என்னன்னா மக்களை இன்வெஸ்ட் பண்ண வச்சு ஒரு கேபிட்டல் சிஸ்டத்தை உருவாக்கி அதை கொண்டு ஒரு பெரிய பிசினஸ் மாடல் எல்லாம் இப்ப இன்னைக்கு கார்ப்பரேட் எல்லாமே அதுதான் பண்றாங்க. அவர் 1370 சொல்ற ஜாயிண்ட் வெஞ்சர், ஒரு 5 பேர் சேர்ந்து ஒத்த சிந்தனை உள்ள 3 பேர் சேர்ந்து 4 பேர் சேர்ந்து நல்ல கருத்தியல் உள்ள டிரான்ஸ்பரண்டா ஏமாத்தாம பொய் சொல்லாம ஒருத்தவங்க நம்பிக்கையின் அடிப்படையில செய்யக்கூடிய வியாபாரங்கள் அதுல பெரிய பறக்கத்து இருக்குன்னு சொல்றாங்க, பெரிய அபிவிருத்தி இருக்குது. இன்னைக்கு நாடார் சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கான காரணம் என்ன? இன்னைக்கு மார்வாடிஸை பத்தி நல்லா பேசணும். நம்ம சகோதர மக்கள் தான் மார்வாடிஸ். ஆனா இன்னைக்கு மொத்த இந்தியாவில் மொத்தமே 1.5 கோடி பேர் தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய பங்களிப்பின் ஜிடிபி 28%. 28%. மார்வாடிஸ், போராஸ் as well as பேனியாஸ் இப்படி சில சமூகங்கள் இருக்கிறாங்க. ரொம்ப கம்மியான மக்கள் தான் இருப்பாங்க. ஆனா அவங்க மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுவாங்க, எப்படி ப்ரொடக்ஷன் பண்றாங்க, எப்படி அடுத்தவங்களை கை தூக்கி விடுறாங்க, இதெல்லாம் படிக்கணும் நம்ம. நீங்க நாடார் சமூகத்துல பாத்தீங்கன்னா ஒரு கடையில 10 வருஷம் ஒருத்தவங்க வேலை செய்யறாங்கன்னா அந்த சமூகத்தினுடைய மக்கள் அவங்களுடைய சங்கம் என்ன சொல்றதுன்னா, அவர் நியாயமாக இருந்தா அவருக்கு ஒரு கடையை வச்சு கொடுக்குறாங்க 10 வருஷத்துக்கு பிறகு. அதுல 30% இவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க, 60% அவங்க இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. நல்லா பண்ண வச்சு யாரு நாடார் சமூகம் அவங்க சமூகம் என்ன செய்யறாங்க, 70% பண்றாங்க. அவர்கள் 20-30 பண்ண சொல்றாங்க. இந்த கடையை நீங்க வச்சுக்க, 10% சங்கத்துக்கு கொடுத்துருன்றாங்க. அற்புதமா கொண்டு போறாங்க. நமக்கு இதெல்லாம் இந்த வாய்ப்புகளோ இந்த சிந்தனைகள் நம்மள்ட்ட இருக்குதா இல்லை, இப்படி பேசதான் உருவாகும். பேசதான் இப்ப தமிழ்நாடு முழுக்க சாம்பல் மூலமா நிறைய ஜாயிண்ட் வெஞ்சர் பிசினஸ் பண்றோம். இப்ப கோயம்புத்தூரும் சேலம் சாம்பலும் சேர்ந்து ஒரு ஹோட்டல் நடத்துறாங்க, பெரிய பிசினஸ் பண்றாங்க, பெரிய லெவல்ல பண்றாங்க. இப்ப நாளைக்கு திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இன்ஷா அல்லாஹ் ராமநாதபுரத்துல அயலக தொழிலதிபர்கள் சங்கமம் கிட்டத்தட்ட 300 ஃபாரின்ல பிசினஸ் பண்ணக்கூடியவங்க ஒன்று சேர்க்கிறோம். ராமநாதபுரம் மாவட்ட வளர்ச்சியில உங்க பங்களிப்பு என்ன, எப்படி ஏழைகளை மீட்டெடுக்க போறீங்க, எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி எப்படி செய்ய போறீங்க, கல்வியில இந்த வருஷம் 100 இளைஞர்களை ஸ்டார்ட் அப் பண்றோம்னு உறுதி கொடுத்திருக்காங்க. 100 இளைஞர்கள். கலெக்டர் வர்றாரு, அவருடைய வள்ளலா ஐஏஎஸ் ஆபீசர், அவர் தான் ராமநாதபுரத்தினுடைய ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல மானிட்டரிங் டிபார்ட்மெண்ட்ல ஹெட்டா இருக்கார், கமிஷனரா இருக்கார். அவர் தான் வர்றாங்க, சந்தோஷப்படுறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இப்படி ஒரு திட்டமிடுதல் வேணும். பெரும் செல்வந்தர்கள், எம்எஸ்எம்இல இருக்கிறவங்க, கீழ்நிலை மக்கள் இவங்களை ஒன்றிணைக்கணும். ஒன்றிணைக்காம மாற்றங்கள் எப்படி ஏற்படும்? சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, பிபிசி உடைய நியூஸ் ஒன்று பார்த்திருப்பீங்க. இந்தியாவில் வாழக்கூடிய 1% மக்கள்கிட்ட தான் இந்தியாவுடைய 48% சொத்துக்கள் இருக்கு. பிபிசி உடைய அந்த ஆர்டிகல் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1% மக்கள்கிட்ட 48% மக்கள் இந்த சொத்து இருக்கு. மீதி உள்ள 24% மக்கள்கிட்ட கிட்டத்தட்ட 40% சொத்து இருக்கு. மீதி உள்ள 50% மக்கள்கிட்ட தான் 10% சொத்து இருக்கு. அந்த ஆர்டிகல் எடுத்து பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். இது எப்படி சரி செய்ய போறோம்? நம்ம சமநிலையாக இருந்தாலும் சரி செய்ய முடியும். மேல இருக்கிறவங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்தியாவிலேயே சவுத் இந்தியா தான் எல்லா நிலையிலும் வளர்ச்சி அடைந்த மாநிலம். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி இந்த 6 ஸ்டேட்டும் சேர்ந்து மொத்த இந்திய வளர்ச்சியில 47.9% பங்களிக்குது. 47.9% எதுல? ஜிடிபில, ஜிஎஸ்டில, வரி கட்டுறதுல, ஹியூமன் ரிசோர்ஸ்ல,
நேச்சுரல் ரிசோர்ஸ் எல்லாத்துலயுமே மொத்த இந்தியா 100 ரூபாய் இந்தியா வந்து எடுக்குதுன்னு சொன்னா அந்த 100 ரூபாயில 47.9% ஃப்ரம் இந்த 5 ஸ்டேட்ல இருந்து வருது. அதுல தமிழகத்தினுடைய டபுள் டிஜிட் உடைய வளர்ச்சி தமிழ்நாடு மட்டும் தான் கொடுக்குது. 11.2% வளர்ச்சி ஜிடிபில. இப்ப என்னுடைய சமீபத்திய தமிழ்நாடுடைய பிளானிங் கமிஷன் என்னுடைய கட்டுரையை கேட்டிருந்தாங்க, நான் கொடுத்திருந்தேன். The contribution of Tamils the whole Indian development in GDP அப்படிங்கிற கட்டுரையில பார்த்தா அவ்வளவு பெரிய திட்டமிடுதல் இருக்கு. இந்தியாவிலேயே 34,884 இண்டஸ்ட்ரியல் ஃபர்மை கொண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். நமக்கு அடுத்துதான் மகாராஷ்டிராவே. ஜிடிபியை பொறுத்தவரை நம்மளோட ஜிடிபியில அதிகமா மகாராஷ்டிரா இருக்காங்க, செகண்ட் தமிழ்நாடு. ஆனா இண்டஸ்ட்ரியல் ஃபார்ம்ல அதிகமாக இருக்கு தமிழ்நாடு தான். இப்ப இந்த இவ்வளவு பெரிய வலு, இவ்வளவு பெரிய பலம், இவ்வளவு பெரிய கட்டமைப்பு, இவ்வளவு பெரிய பங்களிப்பு, இவ்வளவு பெரிய ரிசோர்ஸ் இருந்தும் நாம பின்தங்கிய சமூகமா மாறிட்டா அதை விட கஷ்டம் எதுவுமே இல்லை. அதனால யார் மூலமாக செய்ய போறோம், எப்படி செய்ய போறோம், ஜாயிண்ட் வெஞ்சர் மீது கவலைப்படுங்க. அப்ப ஒண்ணு வந்து நம்பிக்கை, இரண்டாவது நாலேஜ், மூணாவது ஃபேமிலி பாண்டிங், நாலாவது ஜாயிண்ட் வெஞ்சர், அஞ்சாவது மிக முக்கியமான விஷயம் சாரிட்டி. உதவி செய்யுங்க மக்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா நிலையிலும் மிக முக்கியமான ஒரு பகுதி, நாம் சம்பாதிப்பது நமக்கானது மட்டுமல்ல எல்லாத்துக்குமானது. நாம் சம்பாதிப்பது நமக்கானது மட்டுமல்ல எல்லாத்துக்குமானது அப்படிங்கிற உணர்வுகளை எடுங்க. உங்க உறவுகளை பேணி வாழுங்க. உங்களுடைய அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, ஏழை எளிய மக்கள், பக்கத்து வீட்டுக்காரவங்க, உங்களுடைய நண்பர்கள், அவங்களை எப்படி மேம்படுத்தலாம்னு யோசிங்க. நீங்க இந்த உலகத்துல இந்த கடந்த 20 ஆண்டுகளாக நான் வருத்தப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் சொல்றேன், சுயநலம் அதிகமாயிடுச்சு. அதிகப்படியான சுயநலம். அந்த சுயநலத்தினுடைய விளைவாக மனிதன் மென்டல் ஹெல்த் டிசார்டர், மனநோய் உள்ளவனாக மாறலாம்னு சொல்லுது ஆய்வுகள். அடுத்த 10 வருஷத்துல 90% இந்தியர்களுக்கு மனநோய் வந்துருங்கிறான். But charity is very important. நாம சம்பாதிச்சா மட்டும் பத்தாது. என் பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி இருக்காங்க, என் நண்பர்கள் எப்படி இருக்காங்க, என்கிட்ட எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் கரெக்டா செய்யறேன்னா அந்த ஒரு பிசினஸ் உடைய சக்சஸ்ல இது மிக முக்கியமான விஷயம். ஆறாவது எத்திக்ஸ், நேர்மையாக இருக்கணும். பொய், பித்தராட்டம், அடுத்தவங்களை ஏமாத்துறது, சூழ்ச்சி பண்றது, இதெல்லாம் நம்மளை வீழ்த்திடும். வெளியிருந்து பார்க்கும்போது இன்னைக்கு சூழ்ச்சிகளை, அவன் சூழ்ச்சி செய்யறத, அக்கிரமம் செய்யறத, அநியாயம் செய்யறத ராஜதந்திரம்னு சொல்றான். இன்னைக்கு அப்படி இல்லை. ஈன்றவன் வினை அவன் ஈன்றவன். அதிகமா பெற்றோர்களுக்கும் பிசினஸ் மேனுக்கும் நான் சொல்லுவேன், அதிகமா ஈன்றவன் வினை அவன் ஈன்றவனுக்கு. என்னால் ஒருவன் பாதிக்கப்பட்டுட்டான், என்னால் ஒருவன் ஏமாற்றப்பட்டுட்டான், என்னால் ஒருவன் நடுவருக்கு வந்துட்டானா அதனுடைய விளைவுகள் என்னை மட்டும் தாக்காது, என்னுடைய 3 தலைமுறைகளை தாக்கு. எத்திக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 6 தான் பிசினஸ்னுடைய கட்டமைப்புல மிக முக்கியமான பகுதின்னு சொல்றார். இறுதியாக இதெல்லாம் நீங்க உங்களுடைய பிசினஸ மன அமைதியாக, சந்தோஷமாக, நிம்மதியாக நீங்க செய்யணும்னா சில தன்மைகளை நீங்க உருவாக்கணும். வாழ்க்கையில் ஆட்டிடியூட்ஸ் சொல்றாங்க. ஆட்டிடியூட்ஸ் நிறைய விஷயங்கள் பண்றதுக்குமான முறைகளை சார் சொல்லி கொடுத்தாங்க. நான் எப்படி பண்ணணும்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். எப்படி பண்ணணும். லட்சமா சம்பாதிக்கணும், 5 வீடு வாங்கிக்கங்க, 6 கார் வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. ஆனா அதை எப்படி சம்பாதிக்கணும், எப்படி செலவழிக்கணும், அந்த நிலைகள்ல எப்படி பக்குவமாக இருக்கணும். நம்ம 4 தன்மைகள் நமக்கு தேவை. ஒன்று, மக்களிடத்தில் அன்பாக பேசுங்க, அதிகாரமா பேசாதீங்க, சிரித்த முகமாக இருக்கு, டென்ஷன் ஆகாதீங்க, கோவப்படாதீங்க, எரிச்சல் அடையாதீங்க, ஓவர் திங்க் பண்ணாதீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அதாச்சு, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னு படுத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து தூக்கமே வரமாட்டேங்குதுங்க. எத்தனை மணிக்கு தூங்கணும்? 10, 11, 12 மணிக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. எதையாவது நினைச்சுக்கிட்டு, எதையாவது யோசிச்சுக்கிட்டு. அதனால முகத்தையும் அகத்தையும் சிரிப்பாக மாற்றுங்க. அன்புதான் அனைத்துக்கும் அடிப்படை. தமிழ் இலக்கியங்கள் மிக அற்புதமா சொல்லும்ல, அறிவுள்ள உள்ளம் அருளுள்ள உள்ளம், அறிவுள்ள உள்ளம் அருளுள்ள உள்ளம், அருளுள்ள உள்ளம் பணிவுள்ள உள்ளம், அருளுள்ள உள்ளம் பணிவுள்ள உள்ளம், பணிவுள்ள உள்ளம் பண்புள்ள உள்ளம், பணிவுள்ள உள்ளம் பண்புள்ள உள்ளம், பண்புள்ள உள்ளமே அன்புள்ள உள்ளம், அன்புள்ள உள்ளமே இறை உள்ள உள்ளம். இஸ்லாத்துல சொல்லுவாங்க ஐநல்லா, இறைவன் எங்க இருக்கிறான் அப்படின்னா ஒரு மனிதனுடைய கல்புல தான், உள்ளத்துல தான் இருக்கிறான், உள்ளத்துல தான் இருக்கிறான். இப்ப எல்லா நிலையிலும் மக்கள்கிட்ட அன்பாக பேசுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் இது குவாலிஃபிகேஷன். நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், என் வாழ்க்கை, என் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும், என் குழந்தைகள் நசல்கள், என்னுடைய ஜெனரேஷன் நல்லா இருக்கணும்னா மக்கள்கிட்ட அன்பாக நடந்து கொள்ளுங்க, அதிகாரமா நடக்காதீங்க, அடுத்தவங்களுடைய குறைகளை பார்க்காதீங்க. இந்த குறைகளுக்கு பின்னால போற யாருக்கும் நல்ல இறப்பு வந்ததாக சரித்திரம், நல்ல மூத்து வராது, நல்ல இறப்பு வராது, ரொம்ப கடினமாயிடும். வாழ்க்கை ஒரு தடவை தானே வாழணும், வாழும்போது அன்பாக சந்தோஷம்
ஒருவேளை முயற்சி செய்யறது தான். எப்படி கொடுக்கணும், யார் கொடுக்கணும், எப்ப கொடுக்கணுங்கிறதெல்லாம் என் கையில தான் இருக்கு, உங்க கையில இல்லைன்ட்டா. ஆனா அதுக்காக சும்மா படுத்திருக்க கூடாது, முயற்சி செய்யணும். இன்னமாலைக்கல் படா, ஒருவேளை முயற்சி செய்யணும். ஆனா கொடுக்கறது ஏன் நான் தான் கொடுப்பேன். எப்படி கொடுக்கணும், அது உன்னுடைய வினைகளை வைத்து விளைவுகளை வைத்து நான் கொடுப்பேன். நீ எப்படி இருக்கிறியோ அப்படிதான் வாழ்க்கை அமையும். இப்ப அன்பாக நடத்தணும் வாழ்க்கையில். ரெண்டாவது பிசினஸ் மேன் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் அக்செப்டன்ஸ். வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுங்க. இல்லாத ஒண்ணு நினைச்சு, கிடைக்காத ஒண்ணு நினைச்சு இருக்கிற வாழ்க்கையை நரகமா மாத்திக்க கூடாது. வீட்டுல உள்ள கோவத்தை போய் மனைவி, கடையில உள்ள கோவத்தை போய் மனைவிட்ட காட்டு, மனைவியோட கோவத்தை போய் புள்ளையிட்ட காட்டு, புள்ளோடைய கோவத்தை போய் ஸ்டாஃப்ட காட்டி, எங்க பார்த்தாலும் இஞ்சி தின்ற மாதிரியே இருக்கிற 5 கிலோ இஞ்சி தின்ற மாதிரியே மூஞ்சி அதை இறுக்கமா வச்சுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? உள்ளம் இறுங்கி போயிடும். சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு சைக்காலஜி பிசிக்கலால மனிதன் எஃபெக்ட் ஆகிறது இல்லையா, எண்ணங்களால தான் மனிதன் எஃபெக்ட் ஆகலாம்னு சொல்லுது. எண்ணங்கள், உங்களுடைய எண்ணங்களை நீங்க சரி செய்யல, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு இல்ல, மனைவியை ஏற்றுக்கொள்ளுங்க. நமக்கு கிடைச்சது சிறந்த மனைவி, நமக்கு கிடைச்சது சிறந்த குழந்தை, நமக்கு கிடைச்சது சிறந்த வியாபாரம், எனக்கு கிடைச்சது சிறந்த நாடு, எனக்கு கிடைச்சது சிறந்த மக்கள், எல்லாமே நல்லவங்க தான் அப்படிங்கிற உணர்வுகள் உங்களுக்கு ஏற்பட ஏற்பட உங்களை சுத்தி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படும். அது உங்களை பாதுகாக்கும். எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே இவன் சரியில்லை, இவன் மோசமானவன், அவன் சரியில்லை, இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு பைத்தியம் முடிச்சு வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. அதனால அக்செப்ட், ஏற்றுக்கொள்ளுங்க. ஒரு மனிதன் நடந்து போய்கிட்டே இருந்தான். ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்துல உட்கார்ந்தான், களைப்பாய் உட்கார்ந்தான். உட்கார்ந்த உடனே அங்க இருந்து ஒரு சின்ன பழம் ஒண்ணு கிடந்துச்சு, ஆலமரத்தினுடைய பழம். அதை எடுத்து பார்த்துட்டு சொன்னா, இறைவனுக்கு அறிவே இல்லை, இறைவனுக்கு அறிவு இல்லை. இவ்வளவு பெரிய ஆலமரத்துல சின்னோன்னு பழத்தை வச்சிருக்கிறான், அறிவில்லாத இறைவன். அப்ப நினைச்சுக்கிட்டான், படுத்துட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் தலையில அந்த பழம் டப்புன்னு எழுதிச்சு பார்க்கறான். அந்த பழத்தினுடைய அடிபட்டு பழம் கீழே விழுந்திருக்கு. அப்ப அவன் யோசிச்சான், ஒருவேளை இந்த பழம் பூசணிக்காய் மாதிரி பெருசா இருந்தா என்ன நடந்திருக்கும்? சில பேருடைய வாழ்க்கை அப்படித்தான். நம்முடைய இறைவனுக்கு, நம் படைத்தவனுக்கு நமக்கு தெரியும், நமக்கு எப்படி கொடுக்கணும், எங்க கொடுக்கணும், எதன் மூலமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். ஆனா நம்முடைய வேலைகள் என்ன, நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத வாழ்க்கையில நம்ம பின்பற்றிட்டா மற்றதெல்லாம் தானாக நடக்கும். அதான் லைஃப். நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கல. எல்லாத்தையும் குறைகளா பார்த்து, கிடைச்சதை வெறுத்து, கிடைச்சதை திட்டி, கிடைச்சதை ஒதுக்கி இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தா நம்ம அழுத்தமாயி மனம் வெடிச்சிடும். இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை அதுதான். ஸ்ட்ரெஸ், அனக்சிட்டி, டிப்ரெஷன் எல்லாமே இருக்கு. வெளியே போனா 9 கார், எத்தனையோ செல்வந்தர்களை பார்க்கிறேன். வெளியே போனா 9 கார் நிக்குது, வீட்டுக்குள்ள போனா நரக வாழ்க்கை. ஏன்? வாழ்க்கை எப்படி வாழணும்னு தெரியல. அக்செப்ட் பண்ணுங்க, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுங்க. கோவப்பட்டு, எரிச்சல் அடைஞ்சு, திட்டி, விரட்டி விட்டு எதையும் சாதிக்க முடியாது. அக்செப்ட் பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஓகே, பார்த்துக்குவோம், இருப்பா, பார்த்துக்குவோம் அப்படின்னு மெதுவா அவங்களை மூவ் பண்ணுங்க. நீங்க மூவ் பண்ண உங்களை சுத்தி எல்லாமே சரியா போகும். டென்ஷன் ஆகி கத்தி பேசி எல்லாம் பண்ணீங்கன்னா கடைசியில நீங்க படுக்கிறதா படுக்கணும், யாரும் பார்க்க மாட்டாங்க. ரெண்டாவது அக்செப்டன்ஸ். மூணாவது எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க. யாரையும் தண்டிக்க ஆசைப்படாது, இறைவன் நம்மை மன்னிப்பதை போல மனிதர்களை மன்னிங்க. இதெல்லாம் பிசினஸ் பண்ணவங்களுடைய குவாலிஃபிகேஷன். இப்படி வெறப்பா ஸ்டிப்பா இருந்தனால எதுவும் ஆயிர போகாது, உடஞ்சு போயிடும். நெகிழ்வுத்தன்மை. நான் ஒரு கடைக்கு போனேன், ஒரு போன் கடையில இருந்து ஒரு கஸ்டமர் வந்தார், ஒரு போனை கொடுத்தார். அந்த எழுத படிக்க தெரியாத ஒரு கடை, அந்த கடை ஒன்று எழுத படிக்க தெரியாது, சாதாரண மனிதர். ஒரு போனை வந்து கொடுத்துட்டு, இந்த கடையில தான் போன் வாங்கிட்டு போனேன், இது வந்து எடுக்க மாட்டேங்குது, ஓப்பன் ஆக மாட்டேங்குதுங்கிறான். அந்த கடைக்காரன் வாங்கி அதை பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்லல, வாங்கிட்டு போய் ரிப்பேர் பண்ணி சரி பண்ணி ஒரு 1/2 hour கழிச்சு வந்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சொன்னாரு, நீ தண்ணிக்குள்ள போட்டுட்ட, அதனாலதான் வேலை செய்யல, இனிமே தண்ணிக்குள்ள போடாதுன்னா. அப்படியா? சரி சார், போயிட்டான். நான் கேட்டேன், தண்ணிக்குள்ள போட்டேன்னு தெரியுமேப்பா, ஏன்பா நீ அவன்கிட்ட போனை ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன்னு கேட்டேன். சொன்ன வார்த்தை, யார் கஸ்டமர்கிட்டையும் கட்டின பொண்டாட்டியும் தோத்து போறானோ அவன் தான் ஜெயிக்க முடியுங்கிறான். தெரியும், அந்த ஆளுக்கு தெரியும் தண்ணிக்குள்ள போட்டான், இவன் தான் போட்டுருக்கிறான், எல்லாமே தெரியும். அவன் சொல்றான், உங்களுக்கு தெரியாது, போய் 10 கூட்டு இருக்கிறோம். ஒரு ஆள் கிடைச்சிட்டான், 10 பேரை கூட்டி வருவோம். எனக்கு அதுதான் வேணும், கஸ்டமர் தான் எனக்கு வேணும். இவனை அறிவு இல்லையா, தண்ணி போட்டு ஏமாத்திரியா கட்டி விட்டா
சரியில்லைன்றோம். யார் கஷ்டப்பட்டையும் கட்டுன கொண்டாட்டிட்டையும் தோத்து போறானோ அவன் தான் வாழ்க்கையில ஜெயிக்கிறான். அவன் தோத்து போகணும். தோட்டு போகுங்கள், தப்பு கிடையாது. மன்னிங்க, மக்களை மன்னிங்க. சில நேரங்கள்ல மன்னிக்கும் போது நம்ம இழிச்சவாயத்தனமா தெரியும், நம்ம கீழ்நிலைக்கு போயிட்டோமான்னு தெரியும், நம்ம எல்லாம் அப்படியே நம்மளை எல்லாம் ஏமாத்திட்டாங்கன்னு தெரியும். உண்மை அதல்ல. அறம் ஒருபோதும் தோற்காது. அறம் ஒருபோதும் தோற்காது. அறம் எப்பொழுதும் வெல்லும். தீமை ஒருபோதும் ஜெயிக்காது. ஜெயிக்கிற மாதிரி தெரியும், ஏமாத்திட்டா காசு வந்துடும், அவனை இது பண்ணிட்டா அது வந்துடும், இது பண்ணிட்டா எல்லாம் வர மாதிரி தெரியும். ஆனா தீமை ஒருபோதும் வெல்லாது, அறம் ஒருபோதும் தோற்காது. உலகத்திலேயே அறத்தை பத்தி அதிகம் பேசின ஒரு மொழினா தமிழ் மொழி தான். அற்புதமா பேசும். தொல்காப்பியங்கிற நூல்ல தொல்காப்பியர் சொல்லுவாரு, வாட் இஸ் எஜுகேஷன், கல்வி என்றால் என்ன சொல்லுவாரு. கல்வி அறிவாகி, அறிவு ஒழுக்கமாகி, ஒழுக்கம் அன்பாகி, அன்பு அரணாகி, அரண் அருளாக வேண்டும். தட் இஸ் கால்ட் எஜுகேஷன். கல்வி அறிவாகி, புத்தகத்தின் எழுத்துக்கள் அறிவாக மாத்துங்க. கல்வி அறிவாகி, அறிவு ஒழுக்கமாகி, அந்த அறிவு ஒழுக்கத்தை கொடுக்கணும், அந்த ஒழுக்கம் அன்பை கொடுக்கணும், அந்த அன்பு அறத்தை கொடுக்கணும், அந்த அறம் தான் அருளை கொடுக்கும் சொல்லுவார். தமிழ் இலக்கியங்கள் மன்னித்தலையும் அறத்தையும் அவ்வளவு பேசும். அதனால எல்லாத்தையும் மன்னிக்க பழகுங்க. நீங்க மன்னிச்சுக்கிட்டே இருக்க சந்தோஷமா இருப்பீங்க. நாலாவது, சுயநலமாக இருக்காதீங்க, பொதுநலமாக இருங்க. எப்பயுமே எனக்கு என்ன கிடைக்கும். சில பேர் பார்த்து வேகமா ஏசி பக்கத்தில் உட்காந்துக்குவாரு. சில பேர் வேகமா எங்க ஃபேன் ஓடுது அங்க நிப்பாரு. சில பேருடைய தன்மைகள் அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு கிடைத்தது அவருக்கும் கிடைக்கணும். எனக்கு எது மகிழ்ச்சியை கொடுக்குதோ அது அவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். அதனால அவரும் அது அவருக்கும் தேவை. குர்ஆன் சொல்லும், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். சதக்காவோட தான தர்மங்கள் ஆகச் சிறந்தது தெரியுமா? உனக்கு எது பிடிக்குதோ அதை அடுத்தவங்களுக்கு கொடு, அதான் தான தர்மத்தில் ஆகச் சிறந்ததுன்னு சொல்றான். அதனால எப்பயுமே சுயநலம் இருக்கக்கூடாது. சுயநலவாதிகளை வைத்து நிச்சயமாக மகிழ்ச்சி கிடைக்கவே கிடைக்காது. சுயநலமா இருக்க இருக்க பொறாமைகளும் எரிச்சல்களும் கோபங்களும் அதிகமாகும். பொதுநலமா பரவாயில்லைன்னு சொல்லுங்க, உங்க வாழ்க்கை பரவாயில்லையா இருக்கும். நீ யாரையா இறுக்கி பிடிச்சி கஷ்டப்படுத்த விரும்புனீங்க, நம்ம வாழ்க்கை இறுக்கி பிடிச்சி கஷ்டமா மாறி. விதை விதைத்தவன் வினை அறுப்பான். மாட்டுக்கு இருக்கிற கமாத்தா கமாத்தான் துதினும் சொல்லுவாங்க அரபு. நீ எப்படி வாழ்கிறாயோ அப்படியே வாழ வைக்கப்படுவான். அதனால எப்பயுமே இந்த 4 விஷயங்களை வாழ்க்கையில பின்பற்றுங்க. நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். நம்ம சம்பாதிக்கிறது, நம்ம கஷ்டப்படுறது, நம்ம ஓடுறது, நம்ம தியாகம் செய்யறது எல்லாமே நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் தான். இந்த குடும்பம் சரியாக இருக்கணும், நாம நிம்மதியாக இருக்கணும். வாழ்க்கையை 4ஆக பிரிச்சு வாழுங்க. 25% ஃபார் யுவர், உங்களுக்கு கொடுங்க. வாழ்க்கையில 25% உங்களுக்குன்னு கொடுங்க. டெய்லி தனிமையில 10 நிமிடங்கள் உட்காருங்க. உங்க வாழ்க்கையை பத்தி யோசிங்க. புத்தகங்கள் படிங்க, 2 பக்கம் புத்தகம் படிங்க. ஏழைகளுக்கு 10 ரூபாய் கொண்டு போய் உதவி செஞ்சுட்டு வாங்க. உங்களை பத்தி நீங்க 10 நிமிஷம் யோசிங்க. ஓடிக்கிட்டே இருக்காதீங்க, கொஞ்சம் நின்று உட்கார்ந்து யோசிங்க. அடுத்து 25% ஃபார் யுவர் ஃபேமிலி, குடும்பத்துக்கு கொடுங்க. மனைவியோட பக்கத்துல உட்காருங்க, குழந்தைகளுக்கு முத்தம் கொடுங்க, உறவுகளை போய் சந்திங்க. யாராவது நோய்வாய்ப்பட்டிருந்தா போய் தலையில கையை வச்சு தடவி கொடுத்துட்டு உங்க வாழ்க்கையை மாற்றம் அடையும். இதெல்லாம் பேசுறதுக்கு ஆள் இல்லை. இந்த அறம் தான் இன்னைக்கு தேவை. இந்த அறத்தை கொண்டுதான் மகிழ்ச்சி கிடைக்கும். பொருளாதாரத்தை கொண்டு, அறத்தை கொண்டுதான் நிம்மதி கிடைக்கும், அமைதி கிடைக்கும். பொருளாதாரம் சந்தோஷத்தை கொடுக்கும், காசுகளும் சந்தோஷத்தை கொடுக்கும், அமைதி எதை கொடுக்கும்? அருள் தான் கொடுக்கும், அருள் தான் கொடுக்கும். அதனால என்ன செய்யுங்க, வாழ்க்கையில 25% ஃபார் யுவர் ஃபேமிலி, உறவுகளுக்கு கொடுங்க. 25% உங்க பிசினஸ் கொடுங்க. வாழ்க்கையை 3வது பகுதி, வியாபாரத்தை பன்மடங்காக மாற்றுங்க, கத்துக்கொள்ளுங்க. 1 கடையா 2 கடையா 3 கடையா 4 கடையா எப்படி ஆக்கலாம், கனெக்ட் பண்ண யோசிங்க. இந்த டீமுக்குள்ள வர வர ஒரு கனெக்ஷன் அதிகமாகும். சாரோடைய ஸ்பீச் எல்லாம் நீங்க ரொம்ப இம்ப்ரெஷனா, ரொம்ப நல்லா இருந்துச்சு மாஷா அல்லாஹ். இப்ப இதெல்லாம் வாய்ப்பு, இது போன்ற ரிசோர்ஸ் நமக்கு இருக்கிறாங்க. இவங்களை பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. 25% சமூகத்துக்கு கொடுங்க. எல்லா மக்களையும் அரவணைங்க. நம்ம எல்லாம் முதல்ல மனிதர்கள், அதுக்கப்புறம் தான் எல்லாம். நம்ம எல்லாரும் மனிதர்கள், அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே. அதனால நம்ம எல்லாரும் இணைந்து ஒற்றுமையாக ஒரு வலிமையான தமிழ்நாட்டை, ஒரு வளமான இந்தியாவை, அமைதியான ஒரு உலகத்தை கட்டமைக்கக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கும் நஸ்ல்களுக்கும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.